Hello my dear students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா Semiconductors Part 7 வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் வந்து P ஜங்ஷன்னா என்ன, N டைப்னா என்ன, PN ஜங்ஷன்னா என்ன, PN ஜங்ஷன் டயோட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இதில் என்னென்னா ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். இதில் நிறைய ட்ரிக்கியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஒரு லைனையும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இதில் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ஒரு டயோடு எடுத்திருக்காங்க. டயோட்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும், P ரீஜன் N ரீஜன் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ரெண்டு பக்கம் ஒரு மெட்டல் பிளேட் வச்சு அதை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ PN ஜங்ஷன் டயோட். இல்லாட்டி அது வெறும் PN ஜங்ஷன் மட்டும்தான் நம்ம சொல்லணும். அந்த ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாட்டட் லைன் அந்த ரீஜனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டிப்ளீஷன் ரீஜன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக டிப்ளீஷன் லேயர் ஸ்டார்டிங் அதுக்குள்ளே ஆக்சுவலாக எந்த மாதிரி சார்ஜ் இருக்கும் அப்படின்னா ஸ்டாட்டிக் சார்ஜ் தான் இருக்கும். P சைடில் எப்போவுமே வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டாட்டிக் நெகட்டிவ் சார்ஜும் N சைடில் வந்து ஸ்டாட்டிக் பாசிட்டிவ் சார்ஜஸும் அங்கே இருக்கும். ஸோ இது நம்ம முன்னாடியே நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், P ரீஜன் கண்டைன்ஸ் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் that are holes. P ரீஜனில் எப்போவுமே மெஜாரிட்டி ஹோல்ஸ் தான். அப்போ N ரீஜனில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா எலக்ட்ரான்ஸ். ஸோ when diode is not connected in a battery, பாருங்கள் இப்போ இந்த டயோட பேட்டரியில் கனெக்ட் பண்ணலப்பா, சும்மா தான் நான் வச்சுருக்கேன். when it is not connected in a battery, என்னோட பொட்டென்ஷியல் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அங்கே தானே இருக்குது. ஸோ N சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும், P சைடு பொட்டென்ஷியல் கம்மியாக இருக்கும். ஒரு கீவேர்ட்ஸையும் தெளிவாக பாருங்கள். when a diode is not connected in a battery, potential at N side will be greater than potential at P side. So the drift current and diffusion current are in opposite direction and equal at equilibrium. இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எப்போவுமே டிஃப்யூஷன் கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா P to N ட்ராவல் ஆகும். ட்ரிஃப்ட் கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா N to P ட்ராவல் ஆகும். அப்போ தே போத் ஆர் ஈக்குவல் இன் டிரெக்ஷன், ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் டிரெக்ஷன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து பார்த்தோம்னா தே பிகம் ஈக்குவல். அதுக்கு பேர் ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், அதுக்கு டிரெக்ஷன் நான் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். டிஃப்யூஷன் கரண்ட் P to N. The diffusion current is due to the movement of diffusion currentக்கு காரணம் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர். இதுவும் நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ diffusion current is due to the movement of majority charge carriers in P and N. ட்ரிஃப்ட் கரண்ட்டுக்கு எப்போவுமே காரணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ அது யாருன்னு நம்மளுக்கு தெரியும். P ரீஜனில் வந்து எலக்ட்ரான்ஸு, N ரீஜனில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ். இன் திஸ் சிச்சுவேஷன் செப்பரேஷன் ஆஃப் சார்ஜஸ் இன் டிப்ளீஷன் லேயர் கிரியேட்ஸ் a barrier potential that opposes the diffusion current across PN junction. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து டிப்ளீஷன் லேயரில் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது தனித்தனியாக பிரியறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இட் கிரியேட்ஸ் அ பொட்டென்ஷியல். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரியர் பொட்டென்ஷியல். அந்த பேரியர் பொட்டென்ஷியல் என்ன பண்ணுன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த டிஃப்யூஷன் கரண்ட்டை எப்போவுமே அதை அப்போஸ் பண்ணும். அப்போது பேரியர் பொட்டென்ஷியலுக்கு என்ன லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா V0, கேபிட்டல் V0. ஸோ we know that barrier potential V0 prevent the any further movement of charges across the junction. ஏன்னா பேரியர் பொட்டென்ஷியலை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜ் கேரியர்னால் எதுவும் மூவ் ஆக முடியாது. எப்போ இந்த சார்ஜ் கேரியர் வந்து பேரியர் பொட்டென்ஷியலை விட அதிகமாக நான் கொடுக்குறேனோ அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும், மூவ் பண்ணி பெனட்ரேட் பண்ணி டிஃப்யூஷன் மூலிமா அந்த பக்கம் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேரியர் பொட்டென்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னா it does not allow any further movement of charges across this junction unless otherwise if it is very low. So when PN junction diode is connected to a battery, இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் when it is not connected to a battery. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த PN junction diode பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதாவது எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி should be connected to the P side, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி should be connected to the N side. So this connection makes the diode forward bias. இப்போ தான் இது forward biasல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். So positive terminal should be connected to P side, negative terminal should be connected to the N side. So this makes the PN junction diode forward biased. So when PN junction is forward biased என்னென்னலாம் நடக்கும்னு நம்ம பார்க்கலாம் ஃபார்வர்டில். ஸோ பொட்டென்ஷியல் இஸ் ரைஸ்டு தேன் N. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேட்டரியில் கனெக்ட் பண்ணியாச்சுல்ல, டிஃபால்ட்டாக வந்து யாரோட பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்கும், N சைடு அதிகமாக இருக்கும், P சைடு கம்மியாக இருக்கும். இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி நான் இப்போ வந்து பியோட பொட்டென்ஷியலை நானாக அதிகம் பண்ணுறேன். ஸோ இப்போ
potential at P is raised than N side, then potential at P becomes high, potential at N becomes low. So due to the forward bias, இப்போ forward biasனு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த forward biasல உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ the barrier potential across PN junction decreases. ஏன்னா நான் வெளியிருந்து வேறு பொட்டன்ஷியல் அதிகமாக கொடுக்குறேன்ல, அப்போ கன்ஃபார்மாக பேரியர் பொட்டன்ஷியல் விட என்னால் அதிகமாக கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குறப்போ the barrier potential decreases and becomes equal to the difference between barrier potential and external voltage. அப்போ நான் கொடுக்கக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியல் எந்த ரெண்டுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா the difference between நான் கொடுக்கக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேரியர் பொட்டன்ஷியல். இது வந்து டிஃபால்ட்டான பேரியர் பொட்டன்ஷியல்ப்பா. விபிஎஃப்னு நான் போட்டிருக்கிறது பிபின்னு போட்டிருக்கிறது வெளியிருந்து கொடுக்கக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியல். வி நாட்டிங்கிறது பிஎன் ஜங்ஷனோட டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய பேரியர் பொட்டன்ஷியல். ஸோ த எக்ஸ்டர்னல் பேரியர் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு த பேரியர் பொட்டன்ஷியல் மைனஸ் டோட்டல் வோல்டேஜ், தட் இஸ் எக்ஸ்டர்னல் வோல்டேஜ். ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்காங்க. ரிவர்ஸுக்கு இது அப்படியே நம்ம ப்ளஸில் நம்ம எழுதணும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டோம்னா ஆல்சோ when the diode is forward biased, width of the depletion layer across the PN junction decreases. இந்த depletion layer இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப அப்படியே குறுகிரும், ரொம்ப வந்து பார்த்துட்டோம்னா நேரோவாக வந்துடும். ஸோ when it is connected in a forward bias, depletion layer becomes decreases, lowering of the barrier potential and width of the. ஸோ இப்போ என்னென்னலாம் கம்மியாயிருச்சு, பேரியர் பொட்டன்ஷியலும் கம்மியாயிருச்சு, டிப்ளீஷன் லேயரும் கம்மியாயிருச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்துட்டோம்னா ஈஸியாக என்லேருந்து பினால் போக முடியும். அதே மாதிரி ஹோல்ஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா P to N ஈஸியாக போக முடியும். நல்லா கண்டிஷன் நோட் பண்ணிக்காங்க. நான் பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன், பேட்டரி கனெக்ட் பண்ணுறப்போ பியோட பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறேன், என்னோட பொட்டன்ஷியல் கம்மியாயிருச்சு, அதனால பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாயிருச்சு, டிப்ளீஷன் லேயர் வேறு ரொம்ப நேரோ ஆயிருச்சு, ரொம்ப சின்னதாயிருச்சு. அதனால பி சைட்லேருந்து எலக்ட்ரான்ஸ்னால் வந்து பார்த்துட்டோம்னா N to P சைடு ஈஸியாக போக முடியும், ஹோல்ஸ்னால் P to N சைடும் ஈஸியாக போக முடியும். அப்போது நிறைய வந்து பார்த்தோம்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் electrons and holes takes place. So since electron holes are minority charge carriers, இங்கே நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் தானே. பாருங்கள் N to P வந்து எலக்ட்ரான் போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ N to P போகுது அப்படின்னா இப்போ P சைடில் வந்து நெகட்டிவ் தான் வந்து மைனாரிட்டி சார்ஜ் கேரியர். அப்போது சின்ஸ் electron hole pairs are minority charge carriers in P and N region, this increased diffusion of charge carrier in forward bias diode is also called as an minority charge carrier injection. So minority charge carriersனால எனக்கு இந்த electricity produce ஆச்சு அப்படின்னா this is said to be an minority charge carrier injection. As a result, minority charge carrier injection in a forward bias diode, the diffusion current increases. So இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா diffusion current வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும், much above the equilibrium value, but drift current remains the same. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். சரி, இப்படி நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி பொட்டன்ஷியல் அதிகம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்யூஷன் கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே அதிகமாகும். ஆக்சுவலாக டிஃப்யூஷன் கரண்ட் அதிகமாகிறப்போ ட்ரிஃப்ட் கரண்ட் கம்மியாகணும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா டியூ டு இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் இன்ஜெக்ஷன் டிஃப்யூஷன் கரண்ட் இன்க்ரீசஸ் மச் above the equilibrium value, but still the drift current remains the same unaffected since the rate of formation of electron hole pair is almost constant and independent of the electric field applied by the battery. This diffusion current exceeds the drift current. ஸோ இப்போ டிஃப்யூஷன் கரண்ட் தான் பயங்கர அதிகமாயிருச்சு. ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் எந்த கரண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் மச் மோர் ஹையர் தேன் த ட்ரிஃப்ட் கரண்ட் அண்ட் நெட் கரண்ட் ஃப்ளோ வில் பி ஃப்ரம் P to N. அப்போது ஓவரால் கரண்ட் அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்தது டிஃப்யூஷன் கரண்ட் எப்போவுமே எங்கேருந்து எங்கே போகும், N to P. அப்போ நெட் கரண்ட்டு எங்கேருந்து எங்கே தான் போய் ஆகணும், P to N தான் போய் ஆகணும். ஸோ த நெட் டயோட் ஃபார்வர்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஹோல் டிஃப்யூஷன் கரண்ட் அண்ட் கன்வென்ஷனல் கரண்ட் due to electron diffusion. This current is measured in an milli ampere range. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கரண்ட் என்ன எதில் மெஷர் பண்ணுறாங்கன்னா மில்லி ஆம்பியரில் மெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கன்வென்ஷனல் கரண்ட் நெட் கரண்ட் எல்லாத்தையும் சேர்த்துனாலுமே இந்த வேல்யூ வந்து பார்த்தோம்னா ரொம்ப சின்னது. ஹென்ஸ் இட் இஸ் மெஷர்ட் இன் அன் மில்லி ammeter. So therefore the net current flowing through the forward bias diode can be measured using a given circuit. ஸோ இந்த சர்க்கிட் வந்து ரொம்ப முக்கியம். கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விஐ கிராஃபும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஐ கிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நான் வந்து நான் வெளியிருந்து ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன்ல, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற பேட்டரி அந்த பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்ணுறேன். அதை அதிகம் பண்ண வந்து பார்த்துட்டிங்கன்னா
பார்த்துட்டிங்கன்னா பேரியர் பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் த சேம். ஆனால் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் சடனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அதிகமாக, அது வரைக்கும் கரண்ட் சேமாகவே இருக்குது பார்த்தீங்களா. 0.2 வோல்ட்டில் கரண்ட் 0 தான், 0.4 வோல்ட்லேயும் கரண்ட் 0 தான், 0.6 வந்து பார்த்துட்டிங்கன்னா லைட்டாக கர்வ் அதிகமாகுது, 0.65 வந்து பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் சடனாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ போகுது, கிட்டத்தட்ட 80 மில்லி ஆம்பியர் எனக்கு காமிக்குது. ஸோ இந்த ஜீரோங்கிறது வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் when no external voltage is applied, நான் வோல்டேஜ் அப்ளை பண்ணாதப்போ. ஸோ இது இப்படி இருக்கும். ஸோ the net current in forward bias diode remains zero or negligible until the external applied voltage reaches the certain threshold value. அப்போ இங்கே certain threshold value அப்படிங்கிறது எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 0.6 தான் threshold value. அந்த பாயிண்ட்டுக்கு மேலே தான் அந்த கரண்ட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. பியாண்ட் திஸ் threshold value the net current in forward bias diode increases rapidly even for small change. அதுக்கப்புறம் ஒரு குட்டி சேஞ்ச் பண்ணால் கூட கரண்ட் இன்னும் ரொம்ப அதிகமாகும். 0.6க்கு அதிகமாச்சா, இப்போ 0.61 வச்சா கூட கரண்ட் இன்னும் எனக்கு அதிகமாயிரும். therefore if the current increases beyond the rate value it can get damage unless it is protected. ஸோ கரண்ட் இப்படி அதிகமாகிறதுனால அந்த டயோடையே அது டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் பயாஸ் டயோடையே அது டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ த கரண்ட் இன் சர்க்கியூட் சேஞ்சஸ் நான் லீனியர்லி. இங்கே பாருங்கள், இது லீனியராக கிடையாது. இல்லை, நம்ம ஓம்ஸ்லால நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். 2 ஆம்பியர் கரண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 வோல்டேஜ், 4 ஆம்பியர் கரண்ட்டுக்கு 6 வோல்டேஜ், லீனியராக அதிகமாகும். இங்கே லீனியரெல்லாம் அதிகமாகலை பாருங்கள். 0.2, 0.4, 0.5 வரைக்கும் வந்து கரண்ட்டு 0 தான். 0.6க்கு மேலே தான் கரண்ட் திடீர்னு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா இட் டஸ் நாட் ஒபே ஓம்ஸ் லா. அப்போ நீங்கள் இந்த இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பேட்ரி கனெக்ட் பண்ணாதப்போ என் சைடில் வந்து பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும், பி சைடில் பொட்டன்ஷியல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா பேட்ரிக்கு அடுத்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. பேட்ரியை நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பேட்ரியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பொட்டன்ஷியலை வெளியிருந்து கொடுத்து பியோட பொட்டன்ஷியலை நான் அதிகம் பண்ணுறேன். அப்படி அதிகம் பண்ணுறதுனால என்ன கம்மியாகுதுன்னா பேரியர் பொட்டன்ஷியல் கம்மியாகுது, டிப்ளிஷன் லேயர் ரொம்ப நேரோ ஆயிடுது. உள்ளே இருக்கக்கூடிய இந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து P2N N2P ட்ராவல் ஆகும். அது மூலிமா கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட். அந்த டிஃப்யூஷன் கரண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எதை விடனா ட்ரிஃப்ட் கரண்ட்டை விட. ட்ரிஃப்ட் கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ தேர்ஃபோர் இங்கே ஓவரால் டிஃப்யூஷன் கரண்ட்டோட டிரெக்ஷன் என்னென்னா P2N சைடு எனக்கு ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். இதோட நெட் கரண்ட், அதாவது இந்த டிஃப்யூஷன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெட் கரண்ட் ப்ளஸ் கன்வென்ஷனல் கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணாலுமே இந்த வேல்யூ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் இன் மில்லி ஆம்மீட்டர் ரேஞ்ச். ஸோ சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் விஐ கிராஃப். ஸோ இதோட நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிவர்ஸ் பயாஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.